இப்ப நம்ம நெறைய ஹாலிவுட் மூவிஸ்லலாம் பார்த்திருப்போம். இந்த மாரி ஃபண்ட் ரைசஸ் ஈவென்ட்லாம் பண்ணுவாங்க. ஒரு ஒரு சின்ன செட்டப் மாரி பண்ணி, அங்க வந்து அவங்க வீட்ல இருக்க பழைய பொருள்லாம் விக்கிற மாரி, இல்ல ஜூஸ் போட்டு குடுத்து அத விக்கிற மாரி, அப்டின்ற மாரி ஒரு காசு கலெக்ட் பண்ணி பொதுவான இதுக்கு செலவு பண்ணுவாங்க. அந்த மாரி நியூசிலாண்ட்ல வந்து ஒரு ஃபண்ட் ரைசர் ஈவென்ட் பண்றாங்க. அந்த ஈவென்ட்டோட கான்செப்ட் என்னன்னா, ஹண்டிங் மாரி. யார் எவ்ளோ பூனைய சுடுறாங்கன்னு பார்க்குற மாரி ஒரு ஈவென்ட் பண்றாங்க. இந்த ஈவென்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு $60,000 கலெக்ட் பண்றாங்களாம். இந்த ஃபண்ட் ரைசர் ஈவென்ட். அத கலெக்ட் பண்ணி அங்க இருக்க ஸ்கூலுக்கு ஸ்விம்மிங் பூல் செலவு பண்றதுக்காக இந்த ஈவென்ட் பண்றாங்க அப்டின்ற மாரி சொல்றாங்க. இந்த ஈவென்ட்ல வந்து யார் அதிகமா கேட் புடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து $300 அந்த அந்த ஆளுக்கு. யார் இருக்கிறதுல பெரிய கேட்ட கொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து $600. இந்த கேட் மட்டும் இல்லையா, கேட்டு, டியரு, டக்கு, பிக்கு அந்த மாரி எது கச்சாலும் சுடலாம் போல. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்களாம். அதுலயும் ஒரு 400 பேர் வந்து 14 வயசுக்கு கீழ இருக்கவங்களாம். இந்த 14 வயசு பசங்கலாம் ரைஃபிள் எடுத்துன்னு போயிட்டு பூனைங்கள சுட்டு ஒரு ஈவென்ட் மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க லோக்கல்ல இருக்க அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்லாம் இதுக்கு எதிரா பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவங்க கேட்கற மாரி இல்ல போல. தொடர்ந்து இந்த ஈவென்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 400 பூனைய கொன்றுருக்காங்க. அந்த ஈவென்ட்டோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன். அவ்ளோ பூனைய கொன்றுருக்கானுங்க. அதுக்கப்புறம் நெறைய மான்லாம் கொண்டிருக்காங்க. இப்ப நம்ம ஊர்லாம் மான்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் அவ்வளதான், ஜெயில் தான் அதோட. ஆனா அவங்க ஊர்லலாம் அசால்ட்டா மானெல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இந்த அனிமல் ரைட் ஆக்டிவிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப பாவமான செயலு. அந்த அனிமல்ஸ்லாம் வந்து எதிர்த்து பேச முடியாது. நீங்க இப்படி பண்றது ரொம்ப பாவமான இது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த ஈவென்ட் நடத்துறவங்க தரப்புலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி இந்த ஸ்ட்ரே கேட்ஸ்லாம் வந்து ஒரு விதமான டிசீஸ வந்து பரப்புது. அது வந்து ஃபார்ம் அனிமல்ஸ், இந்த கவ்வு அந்த மாரி அனிமல்ஸ் எல்லாம் பாதிக்குது. அதனால இந்த கொல்றோம் அப்படின்ற மாரி அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. இதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, வேர்ல்டுலயே நியூசிலாந்து ஒன் ஆஃப் த லீடிங் கண்ட்ரீஸாம் இந்த மாரி வீட்ல பூனைங்க வளர்க்கறதுல. அவங்க போயிட்டு இப்படி கேட்லாம் எதுக்கு கொல்றாங்க அப்படின்ற மாரி தெரியல. ஒருவேளை கேட்லாம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்களா அப்படின்ற மாரி தெரியல. இந்த மாரி கறியெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த மொத்தமா சேர்த்து ஃபுட் ஃபேக்டரி குடுத்து அந்த காசை வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுல வந்து சில ரூல்ஸ்லாம் இருக்கு. நம்ம அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு வெளியே போய் தான் ட்ராப் செட் பண்ணுறது, இந்த சுடுறது அதெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அவங்க ஊரில் வந்து ஒரு ஜாலியாக பண்ணுவாங்க போல். இந்த ஈவெண்ட் வந்தாலே குஷி ஆகிடுவானுங்க போல, எறா அந்த துப்பாக்கி அப்படின்ற மாதிரி. கேட்டுன்றது வந்து ஒரு பயங்கர க்யூட்டான விஷயனே சொல்லலாம். அந்த ஃபர்லாம் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அது கொஞ்சிறதுக்கு எப்படி சொல்கிறது, நம்ம தெரு பூனைலாம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த பர்ஷியன் கேட்டு அந்த மாதிரிலாம் வந்து நல்லா இருக்கும் பூனைங்களை கொஞ்சிறதுக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸான பெட்டான கேட்டை வந்து இந்த மாதிரி கொல்றது வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் சின்ன வயசில் எங்கள் ஊரில் வந்து இந்த குருவிக்காரங்க வந்து பன்னி பிடிச்சாங்க. அது இன்னும் வரைக்கும் எனக்கு அந்த மெமரியில் இருக்குது. எப்படின்னா, ஒரு தெரு மாதிரி இருந்தது. அந்த தெருவில் வந்து ஒரு வலை மாதிரி, ஒரு பெருசாக நீட்டாக வலை மாதிரி 2 பேர் பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த பன்னிங்களை வந்து எங்கேருந்தோ துரத்திட்டு வராங்க. அந்த பன்னி பார்க்கும்போதே தெரியுது அது வந்து உயிருக்கு பயந்து ஓடுற மாதிரி இருக்குது. நார்மலாக பன்னிங்க எப்படி சுற்றிட்டு இருக்கோம், பயங்கர தட தடதான ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா பன்னிங்க அவ்வளோ கூட்டமாக வந்துட்டு இருந்தது. அப்படியே அந்த பன்னிங்களை பிடிச்சாங்க. அது இன்னும் என் மெமரியிலே இருக்குது அந்த சீன். அந்த நடந்தது எப்போ சின்ன வயசில் நடந்தது. அந்த மாதிரி எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தின சீன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்லை. அந்த நம்ம சாவ போகிறோன்ற இது வந்து அந்த அனிமல்ஸால் உணர முடியுது. அது அந்த டைமில் அது பயங்கரமாக இருந்தது பார்க்கும்போது. நீ ஏன் பண்ணிக்கு போகிற? நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி குருவிக்காரங்களாம் வந்து பூனையை பிடிச்சிட்டு போவானுங்க. இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, நம்ம வீட்டில் வளர்த்துற பூனைக்கெலாம் இந்த மணி மாதிரிலாம் கட்டும். அந்த மாதிரி கட்டலனா எந்த பூனையாக இருந்தாலும் அவங்க அந்த வலை போட்டு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடப்பாவி, நான் ஆசையாக வளர்த்துருந்தேன்டா, அதை ஏன்டா பிடிச்சிட்டு போனீங்கன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ பூனைங்கள்லாம் வந்து பயங்கர ஜாஸ்தி ஆயிடுச்சு. வீட்டுக்கு 2 பூனை இருக்குது, குட்டி குட்டி பூனையாக இருக்குது. எங்கேருந்துலாம் வருது அப்படின்ற மாதிரி இருக்குது பூனைங்களாம். இதெல்லாம் வந்து கார்பரேஷன் தான் வந்து கட்டுப்பாட்டுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த குருவிக்காரங்களாம் வருவாங்க, என்னப்பா ஏதாவது பூனை இருக்கான இருப்பா புச்சுன்னு பாப்பான்னு புச்சுன்னு போவாங்க. இப்போ அவங்களும் வரதில்லை, என்ன மேட்ருன்னு தெரியல. அதனால பூனை ஜனத்தொகை வந்து பயங்கர அதிகமாகிடுச்சுன்னே சொல்லணும் ஏரியாலலாம். இந்த மாதிரி நான் ரீசெண்ட் டைமில் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஆனால் அது ரொம்ப பழைய நியூஸ் தான். என்னன்னா, நைட்டு ஒருத்தர் இந்த மாதிரி படத்துக்கு ஏதோ போயிட்டு வந்தாராம். அப்போ ஒருத்தன் பார்த்தா பையில் என்னமோ வச்சுட்டு இருந்தானா. பார்த்தா அந்த பை அசைதான். என்னடான்னு கேட்டோடனே அவர் பையை கீழே போட்டு ஓட்டாராம். பார்த்தா பூனைங்களாம் போயிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் அந்த மாதிரி பார்த்துருக்காரு. 2வது நாளையுமே அவர் தான் பார்த்துருக்காராம். பார்த்தோடனே அன்னைக்கு கையும் களமாக பிடிச்சிட்டாராம். என்னடா பையில் வச்சிருக்கேன்னா, பூனை தான். எதுக்குன்னு கேட்டால், பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு கொடுக்கறதுக்கு. அவங்களுக்கு நான் ஒரு பூனை பிடிச்சி கொடுத்தா எனக்கு 100 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு அவர் ஒரு 10 பூனையை பிடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு கொடுக்குறாராம். அது வந்து ஒரு பெரிய வைரலாகவே போச்சு. இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து பூனைக்கறியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் கேட்ட உடனே வெளியில் இந்த சின்ன சின்ன ஹோட்டல்லாம் சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி அல்லா
இருந்தது. இந்த கதையை கேட்கும்போது தான் எனக்கு ஒரு கதை ஞாபகத்து வருது. சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது பல்லாவரத்துக்கு கோழி வாங்கலான்ட்டு போனோம். சண்டை சேவல் அந்த மாரி வாங்கலான்ட்டு. சண்டை சேவல் வாங்கின்னு வந்துட்டோம். கரெக்டாக கிண்டி ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே கும்பலாக கோழிங்க மேய்ஞ்சிருந்துங்க. இந்த கோழி போட்டோன்னே 2 கோழி சண்டை போட ஆரம்பிச்சுது. அப்படியே 2 கோழியை பிடிச்சி வீட்டுக்கு ஏற்றணும். அது ஒரு பயங்கர ஃபன்னியான இன்சிடென்ட். ஒரு கோழி வாங்கிட்டு போயிட்டு நம்மளுக்கு 2 கோழி கச்சுது.